ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கூல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் பிரியாணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கரில் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாசனை பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கல்பாசில, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதில் நல்லா பொரியட்டும். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் கீரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பீட்ரூட் நம்ம போடுறதுனால கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருந்தும் நீங்கள் நினச்சிங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு புதினா இலை, மல்லி இலை இதே நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 பவுல் பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் 2.5 பவுல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம பீட்ரூட் அதில் ஆட் பண்ணுறதுனால, ஸோ பீட்ரூட் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் நான் கட் பண்ணி மிக்சியில் அடித்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ கலர் மாறும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். நான் ஆட் பண்ணலை. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. 1 பவுல்னால் நீங்கள் 2.5 பவுல் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சதும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொதிச்சிச்சு, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒதுக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.